கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே அந்த 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன்னுடைய காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புவி என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களிலே நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம செய்கிற காரியங்கள், செய்ய நினைக்கிற காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் அதை நாம் தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நம்பும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம், ஆனால் சில நேரங்களில் நாமவே முயற்சி பண்ணுகிறோம், அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் முயற்சி பண்ணுகிறோம். ரெண்டாவது, நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துடுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார். அப்போ நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவரை நம்பும் பொழுது நம்பிக்கையின் தேவன் நம்முடைய உங்களுடைய காரியங்களை அவர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனம் கூட இருக்கிறது நீதிமொழிகளில் கூட, அந்த 3ஆம் அதிகாரத்திலே அந்த 6வது வசனம், உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். அப்போ உன் வழியிலெல்லாம் அவரை நினச்சிக்கணும், அவரை நினைக்கணும். உங்கள் வழியிலெல்லாம் அவரை நினைக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதையினை செவ்வைப்படுத்துவார். அவர் சரியாக்குற ஒரு நல்ல தேவன். அது மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த நாட்களில் உன் வழியிலெல்லாம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு. நம்முடைய எல்லா காரியங்களும் செய்ய நினைக்கிறது, செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றையுமே நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நம்பும் பொழுது நிச்சயமாக இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நாம் அவரை நம்பும் பொழுது, நான் அவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குற தேவன் நம்பிக்கை உள்ளவர், நம்பிக்கையின் தேவன், நிச்சயமாக கர்த்தர் என் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது நிச்சயமாய் எல்லாவற்றையும் சேவைப்படுத்தி அவர் காரியத்தை வாய்க்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவன், நல்ல தேவன். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இதனால் எங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீரே பார்த்து கொள்ளும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கப்பட்ட நமது பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, நீங்களே முடித்து கொடுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.